அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விவேகா ஃபுட் சேனல்ஸ்ல பால் கொல்கட்டை எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம் வாங்க. கால் கிலோ கொல்கட்டை மாவு எடுத்திருக்கேன். ஒரு மூடி துருவன தேங்காய், 300 கிராம் வெல்லம், 4 பவுடர் பண்ண ஏலக்காய், 1/2 லிட்டர் பால். மாவு முதல்ல பசைஞ்சுக்கலாம். இப்போ அதில் நான் சுடு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மாவு பசரை எடுத்து வச்சுட்டேன். இப்போ அது ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடலாம். வெல்லத்தை காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் எல்லாம் கரைஞ்சி பாகு ஆகுறதுக்குள்ள நம்ம இப்போ கொல்கட்டையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். எடுத்து வச்சிருக்க பாலை இப்போ பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ரெண்டு பங்கு பாலுக்கு 1 பங்கு தண்ணி. ஸோ நான் இப்போ 1/4 லிட்டர் தண்ணியை சேர்த்துக்கிறேன். கொழுக்கட்டையை நான் இப்போ உருட்டி எடுத்தாச்சு. பால் கொதிச்சிருச்சு. நான் எடுத்து வச்சிருக்க கொழுக்கட்டைகளை இப்போ இதில் சேர்த்துக்க போகிறேன். கொழுக்கட்டைங்க நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் காய்ச்சி வச்சிருக்க வெல்லத்தை இதில் சேர்த்துட்டு போகிறேன். பாகை இப்போ சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டுடலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் 2 to 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கிறேன். துருவல சேர்த்தாச்சு. ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கொழுக்கட்டை நல்லாவே வந்துருச்சு. பால் கொல்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்தியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் and please follow us on Instagram and Facebook as well. Thank you.